குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். கர்மயோகியின் அருளமுதம் 4th சாப்டர் அன்பர்கள் வழிபாடு நேற்றைய தொடர்ச்சி. சிறப்பான மனிதன் யோகத்திற்கு வருகிறான். அவனை பேச என்றால் பேசுவான், பேசாதே என்றால் பேசாமல் இருப்பான். சாதாரண மனிதனால் முடியாததை அவன் செய்வான். ஆனால் அன்னை தேவைப்பட்ட அளவுக்கு பேசி என்கிறார். கூர்ந்து கவனித்தால் வாயால் பேசாதவன் மனதில் பேசிக் கொண்டிருக்கிறான். மனதிலும் மௌனம் பூண்டவனுக்கும் பேச வேண்டுமென்ற ஆசை இருக்கிறது. அது அழிவில்லை. தன் மன வலிமையால் அந்த ஆசையை அடக்கி வைத்திருக்கிறான். அவன் சில வார்த்தைகள் பேச ஆரம்பித்தால் தன் கட்டுப்பாட்டை இழந்து தொடர்ந்து பேசுகிறான். ஏனெனில் பேச வேண்டும் என்ற ஆசை அழியவில்லை. அந்த ஆசையும் ஒழித்தவன் சில வார்த்தைகள் பேசினால் அதன் மூலம் கட்டுப்பாட்டை இழக்க மாட்டான். எனவே அன்னை அளவோடு பேசி என்று சொல்வதன் உட்கரு பேச வேண்டும் என்ற ஆசையை அழித்திடு என்று பொருள். ஆசையானது பேச்சை பொறுத்த அளவில் அழிக்கப்பட வேண்டும் என்பதே இதில் உள்ள சூட்சுமம். இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றே நான் சொல்கிறேன். நமது அன்றாட வாழ்க்கையில் பெற்றோருடன் பழகுவது, குழந்தைகளை கண்டிப்பது, கடன் கொடுப்பது, கடன் வாங்குவது, படிப்பது, பொழுதுபோக்குக்காக ஒன்று செய்வது என்றெல்லாம் சுமார் 400-500 விஷயங்கள் உள்ளன. முதலில் சொல்லிய போல் எல்லோருக்கும் தெரிந்த ரகசியம், அன்னை ஒரே ஒரு விஷயத்தை கூட நம் மரபை ஏற்றுக்கொள்வதில்லை. மரபில் உள்ள ஒவ்வொரு விஷயத்திலும் அன்னை மாறுபட்ட கருத்தை, பழக்கத்தை அளிக்கின்றார். நாம் நம் வாழ்வில் உள்ள அனைத்து விஷயங்கள் பற்றியும் அன்னை என்ன சொல்லியிருக்கிறார், அதன் சூட்சுமம் என்ன, மரபிலிருந்து எப்படி அது மாறுபட்டது என்பதை தெரிந்து கொண்டால் ஒரு விஷயத்தில் இல்லை, எல்லா விஷயத்திலும் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஞானத்திற்கு ஒரு முறை முழுவதும் கையாளும் பலன் உண்டு. ஆன்மீக ஞானத்திற்கும் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், அன்னை ஞானத்திற்கும் மதர்ஸ் நாலேஜ் உள்ள வித்தியாசம் முக்கியமானது. ஆன்மீக ஞானத்தின் திறனை ஆன்மா மட்டுமே பெற முடியும். அன்னை ஞானத்தின் திறனை வாழ்க்கையும் பெற முடியும். ஒரு தபஸ்வி ஆன்ம ஞானம் பெற்றால் அதனால் அவர் மோட்சம் அடையலாம். அவருடைய வாழ்வை பொலிப்படுத்தவும் திறன் அவருடைய ஆன்மீக ஞானத்திற்கு கிடையாது. அவருக்கு வாழ்க்கையும் இல்லை, வாழ்க்கை தேவையும் இல்லை. அதனால் அவருக்கு பிரச்சனை இல்லை. வாழ்க்கையில் ஞானி ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டுமானால் வாழ்க்கையில் உள்ள பெரியவர்கள் எவரும் அவருக்கு கட்டுப்படுவார்கள். அவர்கள் மூலமே அதை அவர் நிறைவேற்ற வேண்டும். அன்னை ஞானத்திற்கு தன் நிறைவு, செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் உண்டு. ஞானம் இருப்பதால் தானே அது வாழ்க்கையில் பூர்த்தி பெறும். இது அன்னையின் சிறப்பு. அதனால் அன்னையின் முறைகளின் சூட்சும ஞானத்தை அறிவதால் அன்பர்களுக்கு வாழ்க்கையில் பூரணம் உண்டு.